உங்க வீட்ல யாருக்கா ஹார்ட் அட்டாக் வந்தா அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற மெடிசன் இந்த லோடிங் டோஸ் தான். அப்படின்னா 3 மெடிசனுங்க. ஒன்னு ஆஸ்பிரின், ரெண்டாவது எய்தர் கிளாபிடோகிரல் ஆர் டிகாகிரல், மூணாவது ஸ்டாட்டின், எய்தர் ரோஸ்வாஸ்டாட்டின் ஆர் அட்ரோவாஸ்டாட்டின். இதை நாங்க ஏன் கொடுக்குறோம்னா மெயினா கிளாட் ஃபார்மேஷன் ஜாஸ்தி ஆகாம இருக்கிறது, புதுசா கிளாட் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு, மூணாவது கிளாட்டை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு. இதனால தாங்க இது பேஷண்டோட ரிஸ்கை கம்மி பண்ணும்னு சொல்றது. இந்த ஆஸ்பிரினை ரெகுலர் மெயின்டெனன்ஸ் டோஸ்ல 75 மில்லிகிராம் ஒன்ஸ் டே கொடுப்போங்க. இப்போ 4.23 டைம்ஸ் ஹையரா 300 மில்லிகிராம் கொடுப்பேன். நார்மலா கிளாபிடோகிரல்ல 75 மில்லிகிராம் ட்வைஸ் a day கொடுப்பேன். இங்க 8 டைம்ஸ் ஹையரா போய் 600 மில்லிகிராம் கொடுப்பேன். இதே டிகாகிரலார் கொடுத்தா 90 மில்லிகிராம் கொடுக்கிறது ட்வைஸ் 180 மில்லிகிராம் கொடுப்போம். மூணாவது இந்த ஸ்டாட்டின் ஹையஸ்ட் பாசிபிள் டோஸ். அட்ரோவாஸ்டாட்டினா இருந்தா 80 மில்லிகிராம், ரோஸ்வாஸ்டாட்டினா இருந்தா 40 மில்லிகிராம். இதுதாங்க லோடிங் டோஸ். உடனே எங்க வீட்ல யாருக்கா செஸ்ட் பெயின் வந்தா இந்த லோடிங் டோஸ் கொடுத்துடலாமான்னு சொல்லி நீங்க கேட்கறது என் காதல கண்டிப்பா கூடாது. ஏன்னு நான் சொல்றேன். உங்க பைக்குக்கு பெட்ரோல் போடணும், அந்த இடத்துல போய் நீங்க டீசல் போட்டீங்கன்னா உங்க பைக் ஓடுமா? அதே மாதிரி தான் எல்லா செஸ்ட் பெயினும் ஹார்ட் அட்டாக் கிடையாது. ஏன் ஒரு அல்சர் கூட செஸ்ட் பெயின் மாதிரி வரலாம். அந்த நேரத்தில் இந்த லோடிங் டோஸ் கொடுத்து அது ஒரு மேஜர் ப்ளீடிங்ல போய் முடியறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அப்படி அபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்க வீட்டில் யாருக்கா செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா பயங்கர ரியாக்டிவா இருக்காதீங்க, ப்ரோஆக்டிவா இருங்க. உங்களோட கவலை ஒன்னே ஒன்னாதான் இருக்கணும், டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டான ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கூட்டு போறது. உங்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இது ஹார்ட் அட்டாக்னு சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க லோடிங் டோஸ். உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம்.